ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, 7 நாட்களில் நடக்கிற ஒரு அதிசயம். 7 நாட்களில் விநாயகர் பெருமானுக்கு நம்ம இப்படி செய்யும்போது கண்டிப்பாக 7 நாளில் நீங்கள் நினச்சது நடக்குங்க. நாளைக்கே கூட ஆரம்பிக்கலாம். நாளைக்கு வந்து சங்கடஹர சதுர்த்தி. நாளைக்கே கூட ஆரம்பித்து 7 நாள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா நீங்கள் எதை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக விநாயகர் பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாருங்க. ஏன்னா விநாயகர் பெருமான் எளிமையான தெய்வம், எப்படி எவனாலும் வழிபடலாங்க. எளிமையாக ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு ஒரு அருகம்புல்லை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சாலே விநாயகர் நம்ம கேட்டதை கொடுப்பாருங்க. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் எளிமையான தெய்வம், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வழிபடுற தெய்வம் யாருன்னா விநாயகர் பெருமான் தாங்க. கோச்சிக்கவே மாட்டாருங்க. இது நீ செய்யலை, எனக்கு விரதம் இருக்கல, இந்த நெய்வேத்தியம் வைக்கல, இந்த தீபம் ஏற்றலை, இந்த மாதிரி எந்த ஒரு கோபமும் படாத ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகர் பெருமானுங்க. எந்த திசை நோக்கி வச்சாலும் எந்த திசையில் நின்று வேணாலும் நம்ம அவரை வழிபடலாங்க. அந்த மாதிரி ரொம்ப எளிமையான தெய்வம். அவருக்கு இந்த 7 நாளில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக நடக்குங்க. அதை பற்றியும் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ கற்பூர தீபாராதனை காட்டும்போது வீட்டிலையாக இருந்தாலும் சரி, கோவிலாக இருந்தாலும் சரி, அதை அணைஞ்சிடுச்சு, நம்ம வந்து ஆரத்தி எடுக்கும்போது அணைஞ்சிடுச்சு அப்படின்னா அபசகுணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அது அபசகுணமா அப்படின்றத பற்றி இருந்தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் வந்து பணம் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னாலோ, அப்படி இல்லைனா கொடுத்த பணம் திரும்ப வராமல் நின்றுட்டாலோ, அல்லது பண நெருக்கடி அதிகமாகிவிட்டாலோ, அனைத்துக்குமே எளிய பரிகாரங்கள் வந்து நமக்கு கை கொடுக்குங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செய்யும்போது நமக்கு நல்ல பலனும் கிடைக்குதுங்க. அதில் வந்து ஒரு சிலதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சுட்டு போன ஒரு சில தாந்திரிக பரிகாரங்க. முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்போவுமே மங்களகரமாக இருக்கணுங்க. நெத்தியில் பொட்டு வைக்காமல் பெண்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது. அதே போல் கைகளில் வளையல் அணியாமல் யாருக்கும் உணவு பரிமாறக்கூடாது. ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா முதல்ல நாம் அழகாக அலங்காரம் பண்ணிக்கணுங்க. அழகானா பட்டுப்புடவை கட்டிட்டு நல்லா மேக்கப் பண்ணிக்கணும் அப்படி கிடையாதுங்க. அழகாக குளிச்சுட்டு தலையை வாரி அதில் ஒரு பூவாவது வச்சுட்டு மூஞ்சை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு சாரி கட்டிக்கிட்டு வழிபாடு செஞ்சாலே போதுங்க. இதை தான் மங்களகரம் அப்படின்னு சொல்கிறதுங்க. அதே போல் கைகளில் வளையல் போட்டுக்காமல் யாருக்கும் சாப்பாடு பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜை பண்ணும்போதே நீங்கள் கண்ணாடி வளையல் போட்டு பூஜை பண்ணி பாருங்கள். அந்த வளையல் சத்தமும் அந்த பூஜையோட மணியோசையும் நமக்கு வந்து ஒரு பேரானந்தத்தை தருங்க. அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேருக்கு கண்ணாடி வளையல் போட்டால் உடஞ்சிரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குங்க. அட்லீஸ்ட்டு பூஜை பண்ணும்போது மட்டுமாவது, இல்லை மற்றவங்களுக்கு யாராவது கெஸ்ட்டுக்கு நம்ம வந்து உணவு பரிமாறோம் அப்படின்னும் போதாவது நம்ம கண்ணாடி வளையல் போட்டுக்கினா ரொம்ப நல்லது. கண்ணாடி வளையல் இல்லையா, எந்த வளையலாவது போட்டுக்கோங்க. வெறும் கையோட நம்ம வந்து உணவு பரிமாறுறதும் பூஜை பண்ணுறதும் இருக்கக்கூடாதுங்க. பொதுவாக பெண்கள் மங்களகரமாக இருக்கணும். மங்களகரமாக என்ன, காதில் கம்மல் இருக்கணும், மூக்குத்தி போடுற பழக்கம் இருந்தால் மூக்குத்தி இருக்கணும், கழுத்தில் வந்து எப்போவுமே ஒரு மஞ்சள் கயிறு, கல்யாணமானவங்களுக்கு மஞ்சள் கயிறு இருக்கும், ஒரு சிலர் அதை கழட்டி கூட வச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. காலில் கொலுசு மெட்டி இதெல்லாமே போட்டுட்டு இருந்தாலே அது மங்களகரம் தாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, கிச்சனில் வந்து கல்லுப்பு, அரிசி, பருப்பு எந்நேரமும் இருக்கும்படி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை வந்து தரையில் சிந்தவும் கூடாது, வேஸ்ட்டு பண்ணவும் கூடாதுங்க. இப்போ தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கிற தெய்வங்களே நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சீராகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, மகாலட்சுமி கோவிலுக்கோ இல்லை பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 தாமரை மலர்கள் வாங்கிட்டு போகணுங்க. வாங்கிட்டு போயிட்டு அதை பெருமாள் பாதத்தில், மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுட்டு ஒரு தாமரை மலரை மட்டுமாவது நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து பச்சை பட்டு இருந்து அப்படின்னா, பச்சை பட்டு வீட்டில் இருந்தது அப்படின்னா அதில் வச்சு அந்த பூவை மடித்து பணப்பெட்டியில் வைக்கணுங்க. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பணப்பிரச்சனை சீராகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வரிலை மலரை கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா காரியத்தடை நீங்கி வளம் பெருகுங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை வந்து வெல்லம் கலந்த நீரில் ஊற வச்சு அதை வந்து பறவைகளுக்கோ இல்லை பசுமாட்டுக்கோ நம்ம உணவாக தந்தோம் அப்படின்னா பணத்தடை நீங்குங்க. அதுபோல் வீட்டில் வடகிழக்கு திசையில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கல்லுப்பை வச்சிடணுங்க. இந்த கல்லுப்பை வந்து வாரம் ஒரு முறை மாற்றிக்கினே வரணுங்க. இதனாலேயும் நமக்கு பண பிரச்சனை தீருங்க. அதோட ஒரு முக்கியமான பரிகாரம், இதெல்லாம் வந்து ரெகுலராக செய்கிற பரிகாரம் தாங்க. இந்த ஒரு முக்கியமான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமானாலும், ஆனால் இந்த ஒரு பரிகாரம் செய்யும்போது உடனே கை மேலே பலன் கிடைக்குங்க. அதுதான் வந்து வெட்டி வேர் தீபங்க.
விநாயகருக்கு வெற்றி வேர், ஏலக்காயில எளிய பரிகாரம் செஞ்சாலும் நினைச்ச காரியம் வெற்றி பெற்று வீட்டோட பண பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க. ஒரு 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வெற்றி வேர் வாங்கிட்டு வந்து வச்சாலே போதுங்க. எல்லார் வீட்லேயும் விநாயகர் ஃபோட்டோ சிலை இருக்கும். சிலை இல்லாட்டியும் விநாயகர் ஃபோட்டோ இருக்கும். விநாயகர் ஃபோட்டோ இல்லைன்னா கூட மஞ்சளில் ஒரு விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதில் நெய் இருந்தால் ரொம்ப விசேஷம். நெய் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு பஞ்சு திரியோட இந்த வெற்றி வேரையும் சேர்த்து தீபம் ஏற்றணுங்க. தீபமேற்றி விநாயகர் பெருமானை மனசார வணங்கிட்டு ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து 7 நாட்களுக்கு சொல்லி வழிபாடு செய்யணுங்க. அதோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் செய்யணுங்க. இப்போ 7 நாள் இந்த வழிபாடு செய்கிறீங்க. 7 நாளும் வெற்றி வேர் தீபம் ஏற்றுனுங்க. நீங்கள் முதல் நாள் எந்த அகல் தீபம் எடுத்துக்கிட்டீங்களோ அதே அகல் தீபத்தை எடுத்துக்கலாம். திரி வந்து அது இருந்தால் ஓகே, இல்லாட்டி நீங்கள் திரியை கூட நீங்கள் புதுசாக போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஆனால் அகல் விளக்க மட்டும் கழுவாதீங்க. முதல் நாள் இப்போ வெற்றி வேர் தீபம் ஏற்றி வச்சுட்டீங்க. ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஊசி நூலில் போட்டுட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு விநாயகர் அந்த எதில் வச்சு வழிபாடு செஞ்சீங்களோ, நீங்கள் வந்து ஃபோட்டோ முன்னாடி வச்சிங்களோ, சிலை முன்னாடி வச்சிங்களோ, இல்லை வந்து மஞ்சள் பிடிச்சி வச்சிங்களோ அதுக்கு முன்னாடி அப்படியே வச்சுருங்க. அதே போல் 2வது நாள் இன்னொரு ஏலக்காய் சேர்த்துங்க. 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் இந்த மாதிரி தொடர்ந்து 7 நாளும் 7 ஏலக்காயை வந்து நீங்கள் கோத்துக்கிட்டே வரணுங்க. 7வது நாள் அந்த 7 ஏலக்காயில் கட்டி விநாயகருக்கு நீங்கள் மாலையாக போட்டுடுங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவடைஞ்சதும் அந்த ஏலக்காய் மாலையை ஓடுற நீர்லேயோ, அப்படி ஓடுற நீர் பக்கத்தில் இல்லை அப்படின்னா மனுஷங்க கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்களோ அது வந்து அந்த 7 நாளில் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் பெரிய வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா வீடு கடக்கால் போகிறதுக்கான நாள் குறிப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கூட ஓரளவுக்கு அந்த வேண்டுதல் உங்களுக்கு பழிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் மாலையை எடுத்துகிட்டு போகலாம். மறுபடியும் நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஏதாவது 7 நாள் தொடர்ந்து செய்கிற மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். வெற்றி வேர் தீபம், இந்த வெற்றி வேரும் எண்ணெயில் அதுவும் நெய்யில் எரியும் போது ஒரு நல்ல வாசம் வரும். இந்த ஏலக்காய் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏலக்காய் நல்ல பலனை தருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து 7 நாள் சங்கடஹர சதுர்த்தியில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சங்கடங்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து அந்த விநாயகர் பெருமான் காட்டுவாருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இருக்கிற அந்த ஒரு டவுட்டு தாங்க, தீப ஆராதனையும் போது கற்பூரம் அணைஞ்சா அபசகுணம்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? உண்மையிலே வந்து அது அபசகுணம் இல்லை அப்படின்னு ஐயர் சொன்னாருங்க. அப்படி கற்பூரம் அணையும் போது அந்த கற்பூரம் இல்லாமல் வேறு கற்பூரம் எடுத்து மாற்றி நம்ம பூஜை செஞ்சால் நல்லது. வீட்லேயா இருந்தால், கோவில்லையா இருந்தால் அது கணக்கு இல்லைங்க. அது வந்து ஐயரே பார்த்துப்பாரு. அதோட நம்ம கற்பூர ஆரத்தி காட்டும்போது அந்த அந்த ஆரத்தியோட ஒளியில் தெய்வங்கள் வந்து ரொம்ப அழகாக நமக்கு தெரியுங்க. அதனால தான் வந்து கற்பூர ஆரத்தியே காட்டுறாங்களாம். வீட்டில் கற்பூரம் காட்டும்போது நம்ம வீட்டில் பூஜை அறையில் மாட்டி இருக்கிற சுவாமி படங்கள் ரொம்ப அழகாக தெரியுங்க. அதே போல் கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே காற்றுல வந்து கலந்து மறைஞ்சிடும். அந்த கற்பூரம் உணர்த்தது என்னென்னா அறியாமை என்னும் இருள் மறைந்து ஞானம் பெறணும் அப்படின்றது தாங்க கற்பூரத்தோட உண்மையான தத்துவமே. அதோட கருவறையில் இருக்கிற அந்த சுவாமியோட சிலை வந்து கல்லால் வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும். பலவித அபிஷேகம் செய்கிறதுனால நாளடைவில் வந்து அந்த சிலை ரூபம் வந்து அடர் கருமை நிறத்துக்கு மாறிடுங்க. இறைவனின் அழகை முழுமையாக கண்டு ரசிக்கவே கற்பூர ஒளி காட்டப்படுது அப்படின்னு சொன்னாருங்க. மேலும் சுவாமி மீது தீபம் காட்டும்போது நமது முழு கவனமும் சுவாமி மேலேயே இருக்கும். அந்த நேரத்தை கடவுளை தரிசனம் செய்யும் போது எல்லாருடைய எண்ண ஓட்டமும் ஒரே மாதிரியா இருக்கும். அப்போ வந்து இறை அருள் பெறுவது மட்டுமே நமது குறிக்கோளா இருக்கும். மேலும் இறைவனுடைய சக்தியை இந்த ஒளி வடிவத்திலேயே நம்ம பெற்றுக்கொள்வதாக ஐதீகம் இருக்குங்க. கற்பூரம் தன்னை அழித்து கொண்டு ஒளி தருதுங்க. இதுதான் உண்மையான விஷயங்க. அதே போல நாம வாழ்க்கையில எதிர்மறை எண்ணங்கள் இருந்தா அதை ஒழித்து நேர்மறை எண்ணங்கள் கொண்டு வாழ இந்த கற்பூரம் ஒரு சாட்சியா இருக்குதுங்க. அதனால எந்த அபசகுணமும் இல்லைங்க. ஒவ்வொரு விஷயம் பின்னாடியும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறத நம்ம உணரணும். கடவுள் விஷயத்துல நமக்கு எதுவுமே அபசகுணம் கிடையாதுங்க. ஒரு சில தேங்காய் அழுகி இருந்தா அபசகுணம், கற்பூரம் அணைஞ்சா அபசகுணம், இப்படி எந்த அபசகுணமும் கிடையாதுங்க. தேங்காய் அழுகி இருக்குதா, நமக்கு ஏதோ கெட்டது நடக்க போறது, இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு புது தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாம திருப்தியோட செய்யணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் எனக்கு இன்னைக்கு அவர் சொன்னார். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேங்க. கடவுள் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னென்னா உண்மையான அன்பு மட்டும்தாங்க எதிர்பார்க்குறாரு. வேறு எதையுமே எதிர்பார்க்கல. மற்ற எல்லாமே செய்கிறது மன திருப்திக்காக, நம்மளுடைய மனசு திருப்திக்காக தான் நாம் செய்கிறது. எந்த தெய்வத்தையும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சாலே, ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அது உண்மைதானுங்களே. நம்ம எப்பவுமே வந்து ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக செய்யணும்னு நினைக்கக்கூடாது. எளிமையான முறையில் தெய்வத்தை வழிபட்டாலே அவங்களுடைய முழு பரிபூர்ண ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து இந்த 2 விஷயத்தை உங்களோட
கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.